சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகும்போது தான் எனக்கு சமையலே தெரியாது. அதான் பாட்டி சமைக்கிறதெல்லாம் பார்ப்பேன். கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு போகும்போது எங்கள் மாமியார் வீட்டில் வந்து அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி பருப்பு சாதம் பண்ணுமா அப்படின்னாங்க எங்கள் மாமியார். எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. பருப்பு சாதம் அப்படின்ட்டு தான் நான் வந்து என்னடா அது என்ன போய் பண்ண சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அது சொல்லவும் பயமாக இருந்துச்சு. சமையல் தெரியாதுன்னு சொன்னான்ட்டு. அப்புறம் இவரோட அண்ணன் ஒய்ஃபு அவங்களாம் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சமைச்சு ஏதோ ஒரு வழியாக வச்சுட்டோம். அப்புறம் மாமியார் கேட்டாங்க, அந்த பொண்ணு தான் சமைச்சுதான்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல, நம்ம அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு சமைக்க தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்குறேன் அப்படின்ட்டு. எங்கள் சிஸ்டர் இன் லா வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் இருந்தோம். அப்புறம் அங்கே தான் அவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டீச் பண்ணாங்க. சமையல் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தது. அப்புறம் நாங்கள் வந்து அங்கே பக்கத்து தெருவுலேயே எங்களை வந்து ஒரு சின்ன வீடு பார்த்து எங்கள் நாத்தனார் வந்து எங்களை வந்து கொண்டு அங்கே வச்சாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் எங்களோட லைஃபு.